ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் ரிசர்ச் பற்றி தான். ஹிண்டன்பர்க் கம்பெனி பற்றி இப்போ ரீசெண்டாக 1 வீக்காகவே ஃப்ளாஷ் நியூஸஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அதானி மேலே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதனால் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, அப்படி இப்படி நிறைய பேர் நிறைய நியூஸ் சொல்கிறாங்க. நிஃப்டி 22,000க்கு போயிடும், இல்லை 18,000க்கு போயிடும், இப்போலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பேசிக்காக லாஸ்ட் வீக் மண்டேலேருந்து இந்த நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. மண்டே மார்க்கெட் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது அப் ட்ரெண்டில் போச்சு. அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் பை பண்ணாங்க. டியூஸ்டே கீழே விழுந்துச்சு. தென் வெனஸ்டே பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்பைரி, பெருசாக எந்த மூமெண்ட்டுமே கொடுக்கல மார்க்கெட். இப்படிலாம் இருக்கிறது கண்டினியூஸாக டெய்லி மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மக்கள் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே. இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக ஹிண்டன்பர்க் கம்பெனி யார், அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி உள்ளே வந்தாங்க, தென் அவங்களுக்கும் மிஸ்டர் அதானி இவங்களுக்கும் என்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இதுக்கிடையில் செபியோட சேர்மன் வேறு உள்ளே இழுத்து கொண்டு அவங்களுக்கும் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பேசிக்காக எல்லாருமே ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ரிப்போர்ட் விட்டுட்டாங்க, அதனால் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னு பதட்டத்தில் அதை மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஹிண்டன்பர்க் கம்பெனியோட ஒரிஜினாலிட்டி என்ன, அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற எந்த ஹிஸ்ட்ரியுமே யாருமே பேசலை. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் இந்த விஷயத்தில் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி மெயினாக ஹிண்டன்பர்க் கம்பெனியோட ஹிஸ்ட்ரி, அவங்க என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக்ஸையுமே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா யூஎஸ் பேஸ்டான கம்பெனி. இது ப்ரைவேட் லிமிடெட் கிடையாது, எல்எல்சி. எல்எல்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்க, மெயின் இவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஷார்ட் செல்லிங் தான். ஷார்ட் செல்லிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் செல்லிங்னா என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பேசிக்காக ஷார்ட்னாலே செல் பண்ணுறது தான். இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் நேத்தன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் தான். எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள், 2017 ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஹிண்டன்பர்க்குங்கிற கம்பெனியை நேத்தன் ஆண்டர்சனுங்கிறவர் 2017 ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. நேத்தன் ஆண்டர்சனோட ஹிஸ்ட்ரியுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு பெரிய மூவி ஸ்டோரி மாதிரியே இருக்கும். அவரோட ஹிஸ்ட்ரிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹிண்டன்பர்க்னால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஹிண்டன்பர்க் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது, எல்எல்சி அப்படின்ட்டு. எல்எல்சினா என்னென்னு பாருங்கள், லிமிட்டட் லையபிலிட்டி கம்பெனி. இது பேசிக்காக காமனாக யூஎஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் தான். என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா, ப்ரைவேட்டாக எதுவுமே கம்பெனி ஃபார்ம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் 2-3 கார்ப்பரேட்ஸ் சேர்ந்து, இல்லைனா 2 கார்ப்பரேட்ஸ் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணி அது மூலமாக அவங்களோட கம்பெனி ரன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதானி என்டர்பிரைசஸ், ரிலையன்ஸ் ரெண்டு கார்ப்பரேட்ஸுமே சேர்ந்து ஒரு எல்எல்சி ரன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் தான். எதுக்காக அவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரன் பண்ணாமல் எல்எல்சியாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக மாத்திரம்தான். நான் முன்னாடியே இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது, ஆனால் கார்ப்பரேட் பார்ட்னர்ஷிப்பில் ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்களுக்குன்னு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த போர்ட் மெம்பர்ஸ்க்கான ஷேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேலரி அசைன் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்களுக்கு 15%, ஒருத்தங்களுக்கு 10%, இன்னொருத்தங்களுக்கு ஒரு 30% அப்படின்னு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க இண்டிவிஜுவல் டேக்ஸாக பே பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியோட டேக்ஸாக பே பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவல் டேக்ஸாக பே பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால தான் இவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரன் பண்ணாமல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக எல்எல்சியாக ரன் பண்ணுறாங்க. அப்போ இண்டிவிஜுவல் டேக்ஸாக பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக இந்த எல்எல்சியோட மெம்பர்ஸ் தான் அவங்களோட ஷேர்ஸை டிவைட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு 10%, எனக்கு 15% அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய யார் வேணால் ஓனராக இருக்கலாம். இந்த நேத்தன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் அவர் ஃபவுண்டர் மட்டும்தான். அவர் அதில் ஒரு மெம்பராக இருக்கலாம், ஆனால் அவர் ஓனர் கிடையாது. எல்எல்சியில் மெம்பராக இருக்கக்கூடிய யார் வேணாலுமே அதுக்கு ஓனராக இருக்கலாம். எல்எல்சியில் யார் வேணால் மெம்பர் ஆகலாம்.
அவங்க அதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல் க்ரைட்டீரியா கீழே வரக்கூடிய இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், கார்ப்பரேட்ஸாக இருக்கலாம், ஃபாரினர்ஸாக இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு ஃபாரினர்ஸ்னால் நம்ம இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கலாம். அவங்க யாராக இருந்தாலுமே அவங்களோட எல்எல்சியோட மெம்பராக ஆகலாம். எல்எல்சியில் மெம்பராக இருக்கக்கூடிய யார் வேணால் அதோட ஓனராக இருக்கலாம். நான் எகெயின் சொல்கிறேன், ஹிண்டன்பர்க் வந்து எல்எல்சி தான், அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி கிடையாது. மேபி ஏதாவது ஒரு கார்ப்பரேட்ஸ் இல்லைனா ஃபாரின் மெம்பர்ஸ் யாராவது பின்னாடி இருந்து இவங்கள ஒர்க் பண்ண வைக்கலாம், இல்லை அவங்க ஒர்க் பண்ணலாம். கார்ப்பரேட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குதே தவிர ஃபாரின் மெம்பர்ஸ் வந்து தனியாளாக இருந்து இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இப்போ எல்எல்சி பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா எல்எல்சியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மெம்பர்ஸுக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கணும், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மணி ரிசீவ் ஆகும், அதை நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க எல்லா எல்எல்சியுமே. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அதே மாதிரி தான் ஹிண்டன்பர்க்குமே அதே மாதிரி தான் எல்எல்சி ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. இந்த மாதிரி எல்எல்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, அவங்களோட கான்ட்ராக்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஹிண்டன்பர்க்குமே அதே மாதிரி தான் அவங்களோட உள்ள இன்டர்னலாக கான்ட்ராக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்டர்னலாக அதை டிஸ்டர்ப் ஆக விட மாட்டாங்க. இப்போ ஹிண்டன்பர்க் கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது எல்எல்சின்னு ப்ரீவியஸாகவே சொல்லியாச்சு. யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஷார்ட் செல்லிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யார் ஃபவுண்ட் பண்ணால் நேத்தன் ஆண்டர்சன் 2017 ஃபவுண்ட் பண்ணுறாரு. எதனால் இதுக்கு இந்த ஹிண்டன்பர்க்குன்னு நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி மான்செஸ்டர் டவுன்ஷிப்பில் நியூ ஜெர்சி, யூஎஸில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சிங்கிற பிளேஸில் நடக்குது. அது பாருங்கள், அதிலே கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க, ஹியூமன் மேட் அவாய்டபுள் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேரக்டரைசைஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக ஹிண்டன்பர்க் டிசாஸ்டருமே பாருங்கள் ஏர்ஷிப் ஆக்சிடெண்ட்டுன்னு போட்டிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மான்செஸ்டர் டவுன்ஷிப்புங்கிற சிட்டியை ராக்கெட்லாம் லான்ச் பண்ணி ஏர்ஷிப் ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த சிட்டியை கிராஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பேசிக்காக நடந்திருக்கு. அப்போ பேசிக்காக ஹிண்டன்பர்க்னாலே ஏதோ ஒரு கிராஷை தான் மீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் இவர் கூட அவரோட கம்பெனிக்கு நேம் வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்னு கூட வச்சுருந்துருக்கலாம். இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸை டார்கெட் பண்ணுறாங்க. தென் அவங்கள பற்றின டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. அப்படி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இல்லை 2000 எம்ப்ளாயீஸாவது தேவைப்படுவாங்க. அவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்தால் கூட ஒரு கார்ப்பரேட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இவங்க பாருங்கள் 10 எம்ப்ளாயீஸ் தான் வச்சுருக்காங்களாம். 10 எம்ப்ளாயீஸ் வச்சுட்டு இவங்க வந்து மேஜர் கார்ப்பரேட் கம்பெனிஸை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து 10, ஆனால் முன்னாடி காமிச்சது வந்து மெம்பர்ஸ் வந்து ஓனர்ஸாக இருக்கலாம். மெம்பர்ஸையும் எம்ப்ளாயீஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மெம்பர்ஸ் வந்து ஓனர்ஸாக இருக்கலாம், ஆனால் எம்ப்ளாயீஸ்னு கணக்கு காமிக்கிறது வந்து 10 எம்ப்ளாயீஸ் மட்டும்தான். அந்த 10 எம்ப்ளாயீஸ் மட்டும் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா, ஃபீல்டு வரைக்குமே போயிட்டு அந்த கார்ப்பரேட்டை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அதானி போர்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அதானி போர்ட்ஸோட ஃபீல்டு வரைக்குமே போயிட்டு அவங்க வந்து அந்த போர்ட்டில் என்னென்ன எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கொண்டு கலெக்ட் பண்ணிட்டு தான் இவங்க ரிப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி 10 பேர் வச்சுட்டு ஒரு கார்ப்பரேட்டு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹிண்டன்பர்க்கோட ரெக்கார்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ரெக்கார்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், மேஜராக இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டை டார்கெட் பண்ணி அவங்க வந்து வெறும் 10 எம்ப்ளாயீஸ் வச்சு டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களாம். அப்படி பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷனே கிடச்சிருக்கு. என்ன ரெப்புடேஷன்? ஷார்ட் செல்லிங்கில் அவங்க தான் ரெப்யூட்டட் கம்பெனி அப்படிங்கிற நேமை வந்து அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. இங்கே 2 நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டேவிட் அண்ட் கோலியாத் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழில் நீங்கள் பைபிள் வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். தாவீது கோலியாத்து கதை. 2 ஊருக்கு நடுவில் போர் நடக்கு. கோலியாத்து வந்து மிகப்பெரிய அரக்கனாக இருக்கிறான், ஆனால் தாவீதுங்கிறது வந்து சின்ன பையன். அந்த அரக்கனை பார்த்து இராணுவ வீரர்களே பயந்து அவங்கிட்ட போர் பண்ண போக முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தாவீதுங்கிற சின்ன பையன் வந்து ஆடு மேய்க்கிற பையன், அவங்க அப்பாவுக்கு 8வது பையன், ஆடு மேய்க்கிற பையன். அந்த பையன் வந்து ராஜா கிட்ட அனுமதி வாங்கி அந்த கோலியாத்தை எப்படி வீழ்த்துறான்.
ஆக்சுவலாக தாவீது வந்து கோலியாத்தை என்ன பண்ணுவான், 5 கூழாங்கல் மட்டும் வச்சு தான் கோலியாத்தை வந்து வீழ்த்துவான். ஏன்னா கோலியாத்தோட ஃபுல் உடம்புமே ஃபுல்லாக கவசமாகவே இருக்கும், ஃபேஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்க மாட்டான். அதனால் நெத்தியில் கூழாங்கல்லை வச்சு அடித்ததில் அவன் கீழே விழுந்துருவான். அப்படி தான் அவன் வீழ்த்துவான். இங்கே எதுக்கு நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோலியாத்து வந்து மேஜர் கார்ப்பரேட்ஸாகவும் டேவிட் வந்து ஹிண்டன்பர்க் கம்பெனியாகவும் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து டேவிட் மாதிரி சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட கோலியாத் மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட மேஜர் கார்ப்பரேட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக க்ராஷ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்குது. அதனால தான் நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை ஞாபகப்படுத்தி கொடுத்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். இன்னும் நேத்தன் ஆண்டர்சனோட ஸ்டோரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பைபிளே ரீட் பண்ணிவிட்டு அதை வச்சு நிறையா அதில் உள்ள மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ப்ராட்காஸ்ட்லலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம வந்து இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் பண்ணி கொடுத்த ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸோட டீட்டெயில்டு ஒரு ஓவர்வியூ ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பாருங்கள், நிக்கோலா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்போது செப்டம்பர் 2020 கொடுத்துருக்காங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த செப்டம்பர், ஆகஸ்ட் இந்த மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரக்கூடிய டைமில் கிளம்பி வந்துடுவாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த டைமில் கரெக்டாக கிளம்பி வந்துட்டு பீக்காக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கார்ப்பரேட்டை எடுத்துகிட்டு அவங்களோட மார்க்கெட்டை அவங்க ஃப்ராட் பண்ணிட்டாங்க, அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி க்ராஷ் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட வேலை. உண்மையாகவே இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் வேறு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், மார்க்கெட் கீழே இருக்கும்போதே அவங்களோட ஸ்கேம் இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். அப்போ மக்களுக்கு இவங்க நல்லது பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இவங்க வந்து பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்டை எடுத்துகிட்டு அவங்க பீக்கில் இருக்கும்போது க்ராஷ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகவே பண்ணுற மாதிரி சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி சொன்ன ஒரு ரிப்போர்ட் தான் நிக்கோலா ரிப்போர்ட். செப்டம்பர் 2020 அவங்க வந்து ஏதோ நிறைய பொய் சொல்கிறாங்க அந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை போட்டு விட்டுட்டாங்க. அதனால் செப்டம்பர் 2020 அவங்க ஸ்டாக் வந்து 40% கீழே விழுந்துச்சு. நீங்கள் வந்து நார்மலாக கூகுள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே செப்டம்பர் 2020 நிக்கோலா ஸ்டாக் என்ன ப்ரைஸில் இருக்குது, தென் அக்டோபர் நவம்பரில் என்ன ப்ரைஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சார்ட் அழகாக தெரிஞ்சிடும். இவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நிக்கோலா ஸ்டாக் வந்து என்ன ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு February 21 க்ளவர் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மெடிக்கேர் அட்வான்டேஜ் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான் கொண்டு வராங்க. அதுலேயுமே இந்த பிளானில் ஸ்கேம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸுமே 40 to 45% ட்ராப் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா $14 $7 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன், அவ்வளோ டாலர்ஸ் வந்து கீழே விழுந்துருது. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே அடிமட்டத்தில் தான் போயிருக்கு அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸு. க்ளவர் ஹெல்த் கம்பெனியோட ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு, அவங்களோட வேலை முடிஞ்சுது, அதை விட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு January 2023 தான் இந்தியாவுக்குள்ளே இவங்களோட என்ட்ரி. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மிஸ்டர் அதானி இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெப்ட் அண்ட் அக்கௌண்டிங் கன்சர்ன்ஸில் நிறைய ஸ்கேம் பண்ணிட்டாங்க, நிறைய லோன் வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா January 2023 அதானியோட ஸ்டாக் வந்து ஹெவி பீக்கில் இருந்துச்சு. அது அவங்க ரிப்போர்ட் கொடுத்த நெக்ஸ்ட் 1 monthல February 23 அதானி குரூப்பில் எவ்வளோ லாஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா $150 பில்லியன், $150 பில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு லாஸ் நடந்திருக்கு ஒரே ஒரு மாதம், ரிப்போர்ட் கொடுத்த ஒரே மாதத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, உலகத்திலே 3வது பணக்காரராக இருந்த அதானி அவர்கள் வந்து 30வது பணக்காரர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தள்ளப்பட்டார். இதெல்லாம் எவ்வளோ நாளில் நடக்குது, இவங்க ரிப்போர்ட் கொடுத்த ஒரே ஒரு மாதத்தில் இதெல்லாமே நடக்குது. நெக்ஸ்ட்டு Februaryல அதோட அவங்களோட வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு May 23 ரிட்டர்ன் வர்றாங்க. ஐச்சான் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனி மேலே ஸ்கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுத்த 1 monthல 50% அவங்களோட ஸ்டாக் வந்து ட்ராப் ஆகுது, அவங்களோட ஸ்டாக் கீழே விழுது. இவங்க ஒரு 4 கம்பெனியை இவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கம்பெனி எல்லாமே இன்னும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி தான் இருக்குது. இவங்க உண்மையாகவே ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படி லிஸ்ட் ஆகிருக்கும் மார்க்கெட்டில்? எக்ஸாம்பிளுக்கு எஸ் பேங்க் எடுத்துக்கோங்க. எஸ் பேங்க் மேலே நிறைய ஸ்கேம் நியூஸ், நிறைய அலிகேஷன்ஸ் வந்துச்சு. எஸ் பேங்க்லேருந்து நிறைய இல்லீகலாக லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய அலிகேஷன்ஸ் வந்துச்சு. ஆனால் இப்போது எஸ் பேங்க்கோட நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான்.
இப்போ இந்த ரிப்போர்ட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான் 23ல் அதானி குரூப் மேலே பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்துச்சு. அவங்க உண்மையாகவே ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கம்பெனி என்ன ஆயிருக்கும், பேங்க்ரப்ட் ஆகிருக்கும், லிஸ்ட்டில் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி எதுவுமே நடக்கலை. அவங்க ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டாங்க. இப்போ அகெயின் ஆகஸ்ட் 24 பாருங்கள், மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்குமே இவங்க கோமாவில் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஆகஸ்ட்டில் வந்து கிளம்பி வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செபி சேர்பர்சன் இருக்காங்கல்ல அந்த மேடம், அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் அதானி குரூப்பில் ஸ்டேக் வச்சுருக்காங்க, ஸ்டேக் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே மேக்ஸிமம் எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களோ இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது செபி சேர்பர்சனாக இருக்கக்கூடிய அந்த மேடம் வந்து அதானி குரூப்பில் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. இவங்க இப்படி அதானி குரூப் ஸ்டாக் மேலே ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதானி குரூப்போட ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, ஃபால் ஆச்சு தான், ஆச்சுது, திரும்ப ரெக்கவர் ஆச்சு, திரும்ப ஃபால் ஆச்சு, திரும்ப ரெக்கவர் ஆச்சு. அப்படி மாறி மாறி தான் நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து இன்னும் முடியலை. இந்த அலிகேஷன்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து இன்னும் முடியலை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளோ நேரம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வரும். அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த நேத்தன் ஆண்டர்சனோட ஹிஸ்ட்ரி, அவர் யார், எப்படிப்பட்டவர், அது பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பார்ட் 2 ஸ்டே டியூன்ட்.